No thanks. May I take your order, madam? Yes. நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. இவளுக்கு ஃபிஷ்னா ரொம்ப உயிர். ஆமா, இங்க எது நல்லா இருக்கும்? I will order. It's my treat. My treat. Yeah. One poulet ratatouille. One beef stroganoff. For her, it's cricketed batter. Thank you, sir. Fair a piece as your play. Merci, monsieur. இந்த பிரெஞ்சு பேசுறவங்க கிட்ட பிரெஞ்சு பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும். நீங்க தமிழ் பேசுறத பார்த்தா எங்க படிச்சு வளர்ந்தவர்னு சொல்ல மாட்டாங்க. ஏய், நான் தமிழ் பேசுறது இவங்கிட்ட மட்டும்தான். முன்னெல்லாம் அப்பா உட்கார வச்சு தமிழ் கற்றுக் கொடுத்தாரு. அப்ப எனக்கு பிடிக்கலனாலும் இப்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா இந்த வெள்ளக்காரங்களுக்கு புரியாத பாஷையில கமெண்ட் அடிக்கலாம்ல. கலாய்க்கிறதுல இவன் டாக்டரேட் தெரியும்ல. ஒன்னும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறது பாரு, டீசெண்டா. டேய் மானத்தை வாங்காத. இதனாலதான் இவ்வளவு நாளா நான் உனக்கு இவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணல. உன்னுடைய எல்லா குட் பாய் இமேஜையும் நான் ஸ்மாஷ் பண்ணி காட்டுறேன். வெல், மிஸ்ஸஸ் கௌரி ராஜேஷ், ஹவ் இஸ் பிரிட்டிஷ் லைஃப்? அப்படி கேட்டா நாங்க வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. இது வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஐ எம் ஷூர் யூ ஹேவன்ட் கான் அவுட் எனிவேர். இவன் சரியான ஆள். காலையில் எழுந்தானா ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு பிளே ஸ்டேஷனில் உட்காரது தான் இவனோட வேலை. And now he has another good reason to stay home. You. Okay. Why don't we do this? In the weekend la jolly ஒரு bike trip. What do you say? அது அவனை பார்க்காதீங்க. அவன் நோ சொல்ல மாட்டான். அவன் நோ சொன்னான்னா பழைய கதையெல்லாம் நோண்டி நோண்டி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இப்ப நம்ம மாதிரி ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா அப்புறம் எதிரிங்களை தேட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு கிடைக்கின்ற ஒரு சான்ஸ். Yeah, of course. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறத பார்க்கணும்னா அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? இங்க இங்கயா? இப்போ அங்கயா? ஓகே ஓகே. சரசு, இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏணி ஏறி அந்த லைட்டை இப்போ போடலன்னா என்ன? அப்புறம் தீபாவளி அதுமா லைட் போடாம இருக்க சொல்றீங்களா? ஆமாம், 2-3 வெள்ளைக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க, டஸ் கிறிஸ்மஸ் கம் இன் அக்டோபர் ஃபார் யூன்னு. அப்போ நீங்க சொல்லக்கூடாதா? தீபாவளி இஸ் an Indian festival when Lord Rama came back to this country. ஐயோ பாத்து மெதுவா. ஓகே. When Lord Rama came back to this country, the whole country was lit up with lights. அப்பதானே நம்ம கல்ச்சர் என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். அம்மா தாயே யசோதா, ரோட்ல போயிட்டு இருக்கிற வெள்ளைக்காரங்களை கூப்பிட்டு இந்தியன் கல்ச்சரை சொல்லி கொடுக்க நான் யாரு? சுவாமி விவேகானந்தாவா? என்னங்க, நாம இந்தியாவுக்கு போறத பத்தி எதுவுமே சொல்லலையே. அதுவா? பாப்போம். ஆமா, இதே இந்தியாவா இருந்திருந்தா இப்படி நான் காலை ஒடிச்சிட்டு உட்காந்துருப்பேனா? இந்த 2 வாரம் வீட்டு வேலைகளை நான் எப்படி செய்ய போறேனே தெரியல. சரசு, உன்னோட காலுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, கொஞ்ச நாளாவே நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், நாம வேலைக்கு ஏன் ஒரு ஆள் வைக்க கூடாது? 2 நாளைக்கு வந்து கிளீனிங்காவது பண்ணிட்டு போனாங்கன்னா உன் ஸ்ட்ரெஸ் லெவலாவது குறையும். லெட் அஸ் see. நான் ஹாஸ்பிட்டலில் சொல்லி வச்சிருக்கேன், பாப்போம். இல்ல வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. சர்வெண்ட்டுங்க கிளீன் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. உனக்கு பிடிக்கிறது பிடிக்காம போறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. லெட் மீ worry about it and you get good rest. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், ஒரே பொண்ணு. ஒன்னா தான் ஸ்கூலில் படித்தோம். நான் ஸ்கூலில் சேர்ந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவள் வந்து சேர்ந்தா. இன்ஜினியரிங் காலேஜில் அவளுக்கு அட்மிஷன் கிடச்ச உடனே அவங்க எல்லாரும் ஊர் மாறி போயிட்டாங்க. இப்போது ஜனவரி வந்தால் 5 வருஷம் ஆகுது. எனக்கு இப்போ தான் புரியுது, என்னையும் அம்மாவையும் இப்போதைக்கு கொஞ்சம் பிரித்து வைக்கிறதுக்காக தான் ஸ்ரீதர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வைங்க,
ஏன்னா எங்கள் ஊரில் பிறந்தவங்க யாரும் உருப்படுறதே இல்லையே. அவர் யாரு? அம்மோட அப்பா ஓ, புது பணக்காரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, அந்த ரகம் தான் அவர். 2 பெக் அடிச்சாருன்னா துபாயில் நடந்த பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதனாலேயே சாயங்காலமாச்சுன்னா அவர் வீட்டு முன்னாடி யாருமே போக மாட்டாங்க. அப்ப சரி. அப்ப நீ சொல்ற அந்த ஆளு தான் இந்த கதையோட வில்லன். ஐயோ, வில்லன்லாம் சொல்ல முடியாதுண்ணா. அவர் ஒரு ஏடாகுடமான ஆள், அவ்வளோதான். இந்த அவருக்கு இந்த கதைகளி எல்லாம் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் அவர் பொண்ணுக்கு அப்படிலாம் இல்லை. அவள் ரொம்ப அழகாக பரதநாட்டியம்லாம் ஆடுவா. கலாட்சேத்திராவில் அட்மிஷன் கூட கிடச்சிது. ஆனால் என்னமோ அவருக்கு அதெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. என் பொண்ணு அடுத்தவங்க முன்னாடி ஆடி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு 3-4 லட்ச ரூபா பணத்தை செலவு பண்ணி இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தாரு. யோ, அவங்க அப்பா செஞ்சதான் ஏன் கரெக்டு? வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு அதுதான் நல்லது. இங்கே பாருங்க சதீஷனா, நம்ம ஊரில் இன்ஜினியர்களும் டாக்டர்களும் தடிக்க விழுந்தா இருக்காங்க. அவ்வளோ ஏன் எங்கள் ஊர்லேயே 500 பேருக்கு மேலே இன்ஜினியருங்க இருக்காங்க. யாருக்கும் எந்த வேலையும் இல்லை, சும்மா ஊரை சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கதகளி எவ்வளோ பரவாயில்ல. மசாஜ் பண்ணிக்க வர வெள்ளைக்காரங்க முன்னாடி ஆட வேண்டி வந்தாலும் பணம் கிடைக்கும்ல. இருந்தாலும் என்ஜினியரிங் படிச்ச அந்த பொண்ணை அந்த ஆளு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு எனக்கு தோணலை. அது இன்னொரு கதை இருக்கு. ஒரு நாள் ஒரு 2-3 பெக் அடிச்சுட்டு அவர் என்கிட்ட சொன்னார், நான் துபாய்க்காரனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னாரு. அதுக்காக தான் நான் இங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் துபாயை விட 2 மடங்கு தானே லண்டன். அவ்வளோ ஏன் பல வருஷம் நம்மளையும் ஆண்டுகிட்டு இருந்தவங்கல்ல இவங்கெல்லாம். நீ அதை சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணியா? சரக்கு வேஸ்ட் பண்ணா அது ரொம்ப பாவம். நாட்டில் எத்தனை பேர் சரக்கு கிடைக்காம வெயிலில் காயிறானுங்கன்னு தெரியுமா? நடக்கும், எல்லாம் சரியாயிடும்.